சன்மார்க்கி நல்ல ஒரு சன்மார்க்க நிலையில் உள்ளவர். ஏற்கனவே போன சொற்பொழியில் சொல்லியிருக்கிறேன், சில பாவிகள் எரிச்சுட்டாங்க. சன்மார்க்க நிலையில் உள்ளவங்களை எரிய விட்டுட்டாங்க. அப்போ எரிச்சோன்னே அவங்களுக்கு என்ன நிகழும் என்பதை நீங்கள் இப்போ நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த எரியூட்டியவர்கள், எரிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேளுங்க. இந்த ஐயா 6ஆம் திருமுறையில் இருக்குது, உரைநடை பகுதியிலையும் இருக்குது. சன்மார்க்கிகளை, இறந்தவர்களை புதைக்காமல் எரிச்சிட்டிங்கன்னா ஆன்மா சிதைவு ஏற்பட்டு போயிடும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கார். அப்போ ஆன்மா சிதைவு ஏற்பட்டு போயிடும் என்றால் எவ்விதம், எப்படி, ஏன், எங்கு, எதற்கு? யாரும் சொல்ல மாட்டீங்க. சிதைவுன்னா ஆன்ம ஒளிய கோளாலே, கொலை கருவியாலே, நீராலே, நெருப்பாலே, ககனமதனாலே எதனாலையும் அவனை கொல்ல முடியாது அந்த ஆன்மாவை அப்படின்னு சொல்லி ஐயாவே எழுதியிருக்கிறார். அப்படி எழுதப்பட்ட ஒரு நிலையில் ஆன்ம சிதைவு ஏற்படும் அப்படின்னு எழுதியிருக்கார். அப்படியானால் அது என்ன சிதைவு கேட்க மாட்டேங்கிறீங்களே? அது என்ன சிதைவு என்றால், அந்த இறந்த சன்மார்க்கிய தகனம் பண்ணும் பொழுது, விறகு கட்டையில் வச்சு எரித்து கொளுத்தும் பொழுது உடல் பூராவும் எரியும், தலையும் எரியும். அதில் உள்ள ஆன்மா எரியாது. ஆனால் அந்த ஆன்மாவில் பதியப்பட்ட இந்த அருள் நினைவுகள் இருக்குல்ல, பெற்ற பயிற்சிகள், ராமலிங்க பெருமான் என்கிற சொல்லு, அருட்பெருஞ்சோதி என்கிற சொல்லு, இன்னும் சில தானம் தர்மம் பண்ண நிலைகள், பல பேருக்கு உதவி பண்ண நிலைகள், இவைகளை அனைத்தும் அதில் பதியப்பட்டிருக்கும். அது பூரா எரிஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடும், சிதைஞ்சு போயிடும். அந்த ஆன்மாவில் இந்த நன்மைகள் பூராவும் சிதைஞ்சு போயிடும். ஆனால் அந்த தீமைகள் அழியாது. அந்த தீமைகள் மட்டும் அழியாமல் அதிலே இருக்கும். அவன் அடுத்த பிறப்பான். அடுத்த பிறப்பு வந்த உடனே அவனுக்கு துன்பமே நடந்துக்கிட்டு இருக்கும், இன்பம் ஏற்படுவதற்கே வாய்ப்பு இல்லை. அப்போது எங்கே போய் வைக்கிறார் பாருங்க ஐயா செக்கு. எனவே அவனுடைய இறப்புலையும் அவனை காப்பாற்றுறார் பெருமான். கருணை கடல், அது கருணை உலகம்னு சொல்ல முடியாது, கருணை அண்டம்னு சொல்ல முடியாது. அண்டாண்டத்துக்கு அப்பாலும் கருணையாக உள்ள ராமலிங்க பெருமான். ஏன்னா இறந்து போயிட்டான், இறந்து போனவன் அடுத்ததுலையாவது அவன் நல்லபடியாக வந்துடட்டும் அப்படிங்கிறதுக்காக அவனை கொளுத்தாத, அவனை புதைச்சி வை, இதான் காரணம். அப்போ அவனுடைய தீமைகள் மட்டும் இருக்கு, நன்மைகள் மட்டும் சிதைஞ்சு போயிடுது. அவனுக்கு திரும்ப எத்தனை தரப்பம் அருட்பெருஞ்சோதினாலும் அவனுக்கு காதில் விழுவாது. அவனுக்கு எந்த மகாமந்திரம் சொன்னீங்கனாலும் காதில் விழுவாது. எனவே அதனால தான் பெருமான் இறந்தவர்களை எரிக்க வேண்டாம், புதைச்சிருங்க, சாதாரண புதைச்சி வைங்க. அதுக்கு பெரிய கட்டடம்லாம் கட்டி சமாதி கட்டி அதுக்கு விளக்கு போடுறேன் அதெல்லாம் போட வேண்டாம். ஏனெனில் அவர் அந்தந்த ஆன்மா செய்த, அந்தந்த மனிதர்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு சீக்கிரம் பிறக்கிறதும் உண்டு, பிறக்க முடியாமல் வான்வெளியில் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படுறதும் உண்டு. அதனால் யாரையும் எரிக்க வேண்டாம், சாதாரண புதைச்சி வச்சா போதும். அந்த சமாதி ஒன்று கட்டி அதுக்கு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு இவன் குரு பூஜை நடத்துவான். அந்த குரு பூஜையினால் எதுவும் பயன்பெற்றானான்னா இல்லை,
எப்படி பயன்பெற முடியும்? ஆனால் இதே ஒரு ஞானியர்களை கொண்டு போய் புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். அந்த ஜீவ சமாதிங்கிறாங்கல்ல, அது ஜீவ சமாதி அல்ல. இறந்து போயிட்டாங்கங்கிற போது புதைச்சாச்சு, அப்புறம் எங்கே ஜீவன் இருக்கு? ஜீவன் என்பது உயிர். அந்த ஜீவன் இருந்தால் தானே அந்த நிலை வரணும். அது இல்லை. ஜீவ சமாதி என்பது அந்த மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த இறை ஆற்றல், தெய்வ ஆற்றலை உணர்ந்து அந்த மனதையும் அந்த உயிர் ஒளியையும் ஆன்ம ஒளியையும் சமப்படுத்திடுறது. சமகதி. அதுக்கு தான் ஜீவ சமகதி என்று பெயர். சமகதினா இப்போ நீங்கள் நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே தெய்வ சிந்தையை நினச்சி சிந்தை கழிக்க கண்டால் என்ன கிடைக்கும்? சிவானந்த மது கிடைக்கும். அந்த சிவானந்த மது ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டுனா அவன் இறந்து போவானா? இறக்க மாட்டான். அதுதான் அதாங்க. அவர்கள் நம்ம ராமானுஜர் போல பல காலம் உட்கார்ந்து இருக்க முடியும். ஆனால் பிறருக்கு உதவ முடியுமா? இந்த அம்மா ஒரு நல்ல ஒளித்தன்மை பெற்றவங்க. அந்த அம்மா நல்ல அருளொளி பெற்றவங்க. அந்த அம்மா ருக்குமணி அம்மாள். இவர்கள் வீட்டில் ருக்குமணி அம்மா பேசுகிறேன், இன்னார் தான் பேசுகிறேன்னா ஃபோன் என்ன அறியாமல் அடியேனே எப்படியோ என் கை போய் அந்த ஃபோன் எடுத்துரும். ஏன்? அருள் ஒளி பெற்றனை, அருள் வடிவு உற்றனை, அருள்மதி வாழ்கவென்று அருளிய சிவமே. அது போன்ற அருள்நிலை பெற்றவர்கள். அந்த அருள்நிலையில் பெற்றவங்க எந்த நேரத்துலையும் அவங்களுக்கு இந்த முடியலைன்னு சொன்னாங்க. உடனே அவர்களுக்கு இவர்களுடைய மக டாக்டராக இருந்துக்கிட்டு அது கோயம்புத்தூர்லேருந்து கான்ஃபரன்சிங்கில் போட்டு இந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுது. அது ஆசீர்வாதம் பண்ணப்பட்டது. அந்த அம்மா நல்லா தான் உட்காந்துருக்குறாங்க. இது போலவே எதுக்கு சொல்ல வந்ததுக்கு சமகதி என்றால் இந்த எல்லாருக்கும் உயிர் இந்த இடத்துல தான் இருக்குது. 6ஆம் திருமுறையில் இருக்குது. உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி வசன பாகத்தில் ஐயா எழுதியிருக்காரு. ஆமாம், நீங்கள் படித்து பார்க்கலாம். திருநீலகண்டம் என்று சொல்லுவாங்க சைவத்தில். திருநீலகண்டம். அதுக்கு இன்னொரு கதையும் சொல்லிக்குவாங்க. பார்வதி அம்மாவோட கழுத்தை பிடிச்சிவிட்டாங்க. அந்த 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 விஷம் இங்கே நின்றுட்டு அல்ல, உயிர் இங்கே இருக்குது. இப்போது அதான் நான் டாக்டர்கள்ட்டெல்லாம் பார்த்தா இதான் கேட்பேன். பெரிய பெரிய டாக்டரும்பாங்க, சீனியர் டாக்டரும்பாங்க. ஐயா இந்த 2 கையும் வெட்டிவிட்டா செத்து போயிடுவானா? சாக மாட்டான். 2 காலையும் எடுத்துட்டா செத்து போயிடுவானா? சாக மாட்டான். சரி, வேறு எந்த வழியிலையும் அவனை கொல்ல முடியாதுல்ல? கொல்ல முடியாதும்பாங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டா என்ன ஆகும்? செத்து போயிடுவான். ஆக உயிர் இங்கே தான் இருக்குது. உயிர் ஒரு காற்றாக அல்ல, அது ஒரு ஒளி. அதுவும் 6ஆம் திருமுறையில் இருக்குது, வசன பாகத்தில் இருக்குது. உயிர் ஒளி அகவல்லையும் வரும். உயிர் ஒளி அதனை உணர்களை வெளி சொன்ன என்ன காசா கேட்குற போது உயிர் ஒளி அதனை உயிர் அயரர் அப்படின்னு உயிர் ஒளியாக இருக்குது. எனவே இந்த உயிர் ஒளியும் இந்த ஆன்ம ஒளியில், இந்த உயிர் ஒளியானது இந்த ஆன்ம ஒளியில் போய் செரிச்சிடும். ஞானசரியில் ஐயா எழுதியிருப்பார், செரித்திடு செரித்திடு சிற்சபை நடத்தை. அப்போது இந்த உயிர் ஒளியானது அந்த சிற்சபை என்னும் இதில் உள்ள ஆன்மாவில் போய் செரிச்சு போயிடும். அது அப்போ அவர்களுக்கு மரணம் இல்லை. அப்போ சமகதியில் இருக்கான், 2ம் ஒன்றாயிடுது. அவர்களுக்கு தான் எல்லாமே எதுவாக இருந்தாலும் ஆனந்தமாக தெரியும், பகல் போன்று தெரியும், எல்லாமே உயர்ந்த நிலையில் தெரியும். சமகதி. அதை மருவி சமாதி என்று சொல்லிவிட்டாங்க.
புரியுதுங்களா? ஆமாம். அதனால் சமகதி என்பது இதுதான். அதுபோல் நிர்விகல்ப சமாதி என்ப சொல்லுவாங்க. நிர்விகல்ப சமாதி என்றால் அர்த்தம் சொல்லுங்க பாப்பா யாராவது. நிர்விகல்ப சமாதி அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க அதில். ஆனால் அது நிர்விகல்ப சமாதி என்பது அல்ல, நிர்விகல்ப சமகதி தான். நீ நல்ல கதியில் இரு, அவன் நல்ல கதிக்கு போயிட்டான், அவன் நல்ல கதியில் வாழ்கிறான். நிர்விகல்ப சமாதின்னு சொன்னால் ஐயா நேற்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நிர்விகல்ப நிலை என்றால் நிர்வாண நிலை. நிர்வாண நிலைன்னா நீங்கள் உடனே சட்ட வேட்சியெல்லாம் இல்லாமல் ஓடுறதுன்னு நினச்சி கொள்ளாதீங்க. நிர்வாணம்னா அந்த மனசில் எந்த விதமான நன்மை தீமை அற்ற இடம், அதுக்கு பேர் நிர்வாண நிலைன்னு பேர். அது விகல்பம், நிர்விகல்ப சமகதி. விகல்பம் இப்போ நான் உயரிய ஜாதி, இந்த அம்மா தாழ்ந்த ஜாதி, அவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் பொம்பளை அது ஆம்பளை, இது நல்லது இது கெட்டது என்று விகல்பம் காக்கூடாது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிரையும் தன்னுயிராக பாவிக்க வேண்டும். நிர்விகல்ப சமகதி, நிர்வாணம், விகல்பமில்லாது, சமகதி சமநிலையில் இருப்பது, நிர்விகல்ப சமகதி. இதில் யாருக்கும் சந்தேகம் உண்டா? இருந்தாலும் நீங்கள் படித்த படிப்பில் ஏதேனும் சந்தேகம் உண்டா கேளுங்க, சொல்கிறேன். இருக்காம்மா? ஆமாம். அதுவாகவே ஃபுல்லாகவும் உடம்பு பூராவும் அந்த ஒளி வெள்ளமாக மாற்றிக்கொள்ளும். இது போய் இதில் சேர்ந்த உடனேயே பட்டினத்தார் சொல்லுவார், சித்தாகி சத்தாகி சிவமாகும் நாள்பார். இது இந்த சித்து நிலை உள்ள ஆன்மாவில் போய் செரித்த உடனே சத்தா மாறிடும். சித்தாகி சத்தாகி சிவமாகும் நிலை. சிவம், சிவம்னா பரநிலை, பரஞ்சோதி, பரகதி. பரகதி அதுதான் சித்தாகி சத்தாகி சிவமாகும் நாள் என்று வருமோ அப்படிம்பார் பட்டினத்தார். எனவே இந்த ஒளி அந்த ஆன்மாவில் போய் நிறைஞ்ச உடனேயே அதீத ஒரு நிலை ஏற்பட்டுடும். அப்போ துரியம் துரியாதீத நிலைக்கு வந்துடும். துரியம் துரியாதீத நிலைக்கு வந்துடணும். இது மாதிரி வந்துட்டா அவர்களுக்கு உயரிய நிலை ஏற்படும். எனவே நல்ல சன்மார்க்கத்தில் எந்த நேரமும் அருட்பெருஞ்சோதி ஞான பெருந்தகையை சிந்திப்பவர்கள், ஜானகிராமனை போன்றவர்களும் இன்னும் மற்றவர்களும், இந்த ஐயா போன்றவர்களும், இவர்களை போன்றவர்களும், பாகியலட்சுமி அம்மா போன்றவர்களும் தலையில் இது போன்று ஏதேனும் ஒரு வெள்ளை துணியை வச்சு மறைச்சிக்கணும். சாதாரணமாக அருட்பெருஞ்சோதி சிந்தையில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி தான், அவங்க தலையில் இது போன்ற ஒரு வெள்ளை துணியை போட்டு மறைச்சிக்குங்க. இரண்டாவது, மார்பை மறைச்சிடணும், நெஞ்சை மறைச்சிடணும். ஏன்னா அந்த அந்த அருள் சக்தி, அருள் சத்து அது வெளியே போயிடும். வெளியில் உள்ள சூரிய உஷ்ணம் இது வழியாக தாக்கி ஆன்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கும். இந்த துரியம் திறந்த உடனேயே அது மாதிரி உள்ளவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அந்த இடம் விறுவிறுங்கும் சில பேருக்கு. உங்களுக்கு உண்டா? அந்த ஆமாங்கன்னு கேட்ட பிறகு தான் சொல்கிறது, காசு கொடுத்த பிறகு தான். இது இந்த இடத்துல இடம் விறுவிறு ஏதோ சுற்றுற மாதிரி தெரியும். கையால் பற்றி வச்சா ஒன்றும் தெரியாது, எரிகிற மாதிரி தெரியும், லேசாக வலிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வலி இல்லை, ஆனால் எரிச்சல் இல்லை. பிடிச்சி முடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், சுருங்க. அந்த மாதிரி நிலை ஏற்பட்டவர்கள் தயவு செய்து தலையில் ஒரு குல்லாவும்
எதுவாக இருந்தாலும் வெள்ளை துணி தான் கட்டணும், நீங்கள் கலர் துணி கட்டக்கூடாது. கலர் துணி கட்டினீங்கன்னா அந்த சூரிய ஒளியில் உள்ள மற்ற கலர்கள் உள்ள ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி அந்த கலர் வழியாக உள்ளே போந்துடும். இதை எதுவாக இருந்தாலும் அடித்து துரத்துறதுக்கு வெள்ளைக்கு மட்டும்தான், ஆடையிலே இணைமணந்த மணவாளாங்கிற மாதிரி அந்த வெள்ளை துணிக்கு மட்டும்தான் அந்த அதீத நிலை உண்டு. எனவே முண்டாபணியம் போடுறவங்க, சன்மார்க்கத்தில் இருக்கவங்க முண்டாபணியம் போடாதீங்க, கைப்பணியம் போட்டுக்கொள்ளுங்க. எந்த நேரத்துலையும் ஒரு முண்டாசை கட்டிக்குங்க, அல்லது பண்ண இதுமாதிரி ஒரு குள்ளாவை போட்டுக்குங்க. யாராவது சலாம் அழைக்கும்னா அழைக்கும் சலாம்னுட்டு போங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. முஸ்லீம்னா எல்லாத்துக்கும் வாயை திறக்காதீங்க, எல்லாத்துக்கும் தலையை ஆட்டுங்க போதும். அது ஊமை போல இருக்குன்ட்டு அது போயிடும், தொந்தரவு இருக்காது. எனவே தலையில் அந்த போன்ற இப்போ ஒரு சித்தனாளி எனக்கு இதை எடுத்துகிட்டு இருக்க முடியலை, என்னால் இருக்க முடியாது. அதுபோல் இரவு படுத்திருக்கும் பொழுதும் நீங்கள் அதை கலட்ட வேண்டாம். இரவு படுத்திருக்கும் பொழுதும் அதை கட்டிக்கொண்டே படுத்துருங்க. அப்போது தலையில் படுத்திருக்கும் பொழுது எப்போயாவது இதை கலண்டு விழுந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் அடாடா தொந்தரவாக இருக்குது, என்னடா அப்படி தொந்தரவாக இருக்குன்னு கை வச்சு பார்த்தோம்னா துணி இருக்காது, உடனே துணியை எடுத்து மீண்டும் மாட்டிக்குவேன். அப்போ இதெல்லாம் ஒரு அனுபவம். இப்போல்லாம் இதெல்லாம் சொன்னதுனால இந்த அனுபவம் சொல்லி என்னை உயர்த்தி கொள்வதாக எண்ணம் இருக்குதா? ஏன்னா என்னை உயர்த்தி கொள்வதாக நீங்கள் நினச்சிங்கன்னாலும் அது உங்களுக்கு தான் வீண் போயிடும். என்னை தாழ்வுபடுத்தி இதை காலை வாங்காமல் போனாலும் உங்களுக்கு தான் அந்த குறைவு. எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. என்னை புகழ்ந்தும் எனக்கு எதுவும் என்னுடைய அருட்பெருஞ்சோதி நிலைமிசை ஏறுவதற்கு நீங்கள் ஏணிப்படியாக இருக்க போகிறீங்களான்னா இல்லை. அவரவர் ஆன்மாவின் நிலையை ஏற்படுத்தி கொண்டு அவரவர் தான் வயிற்றுக்கு தான் சாப்பிட முடியும். இந்த பையனுக்காக நம்ம சாப்பிட முடியுமா? இல்லை அவருக்காக நான் தனகாலம் பூஜை வச்சு அடித்து வேப்பிலையை வச்சு அடித்து அவரை ஜோதியாக்க முடியுமா? முடியவே முடியாது. ஐயாவே எப்பேற்பட்ட கல்பட்டு ஐயா, கல்பட்டு ராமலிங்கத்தையே விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. ஏன்? அது சொன்னத்தை கேட்காமல் இருந்துருச்சு. அது சன்மார்க்கத்தை, தூய சன்மார்க்கத்தை, சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றி அருள் மார்க்கத்துக்கு வருவதற்கு அதுக்கு மனமில்லை. ஐயா ஜோதி ஆகிவிட்டார்கள், ஐயா ரூமில் போய் மறைச்சிட்டாங்கங்கிறத ஒரு கவலையை வச்சுக்கிட்டு அது போய் மீண்டும் அந்த பொந்துக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. அதனால் அதை கொண்டு போய் இறந்து போயிட்டாருன்னுட்டு அதை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. அவர் இறக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி இறப்பாங்க? ஒரு பெருமானே, ராமலிங்க பெருமானே வழியே போய் அழைச்சி கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க கல்பட்டு ஐயாவை. அப்படி அழைச்சிட்டு ஒரு சீடராக வச்சிருந்த ஒருவர் இறப்பதற்கு வழி உண்டோ? முடியாது. அவர் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ராமானுஜரை விட இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட நிலையில் இருப்பார் கல்பட்டு ஐயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராமானுஜருடைய குரு நான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை வெளியில் சொல்லாத, உன் தலை சுக்கு நூறாக வெடிச்சு போயிடும்னு அது சொல்லிப்பிடிச்சு. ஆனால் ராமலிங்கம் என்ன சொல்லுது? நான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை எங்கே பார்த்தாலும் சொல்லு, நீ நல்லா இருப்ப. அப்போ ராமலிங்க சுவாமிகள் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தையும் அதை காதில் வாங்கி அதன்படி நடந்த கல்பட்டு ஐயா ஜோதியாகி விட்டார்கள் என்கிற கவலையினால் அதை ஓடி போய் உட்காந்துக்கிச்சு அங்கே. பாவம் இன்னும் கொஞ்சம் மனசை ஸ்டடிப்படுத்தி அந்த தர்மசாலையை நிர்வாகம் பண்ணி கொண்டு இருந்து தியானம் பண்ணி கொண்டு இருந்து பெருமானுடைய மந்திரத்தையே சொல்லி கொண்டு இருந்திருந்தாக்கா அவரும் ஜோதி ஆகியிருப்பார். அவர் ஜோதி ஆகியிருந்தாக்கா எல்லோரும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கும். இல்லை. அதன் பிறகு வாழ்க வளமுடன் வேதாத்திரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, அதையும் கொண்டு வச்சு புதைச்சிட்டாங்க. இப்படியா போகிறது? வாழ்ந்து காட்டணும். நீங்கள் ஒரு மந்திரத்தை உண்டு பண்ணுறீங்கன்னா அதுவாக வாழ்ந்து காட்டணும், அதுவாக நீங்கள் செயல்படுத்தி காட்டணும். புது மந்திரம் கற்றவன் பொண்டாட்டி மேலே விட்டான்னு சொல்லுவாங்க. அதுபோல் புது மந்திரம் கற்றுக்கொண்டால் அது எப்படி சோதிப்பது? தன்னுள்ளேயே சோதிக்கணும்.
மனைவி மேலே விடக்கூடாது, மற்றவர்கள் மேலே விடக்கூடாது, தன்னுள்ளேயே சோதிக்கணும். சோதித்து இதை உருப்பிட்டுச்சா, நம்ம உருப்பிட்டோமா, அது எந்த அளவில் இருக்குது, அதுக்கு என்ன பவரில் இருக்குது, அதுக்கு சக்தி இருக்குதா அப்படி சொல்லி பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் ஒருவர் இந்த மாதிரி ஒரு ஐயா சொன்னார், எனக்கு ஒரு பொருள் ஒன்று காணா போச்சு அப்படின்னு. நீங்கள் வீட்டில் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க, அவனே கொண்டு வந்து வீட்டில் போட்டுருவான்னு அவர் சொன்னார். ஏன்னா அந்த வேதாத்திரிகிட்ட உள்ள ஒரு சீடர் அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது ஒன்றும் கிடைக்கவும் இல்லை, அந்த யார் எடுத்துகிட்டு போனாங்கிற ஒரு செய்தி கூட வரல. அப்படி அப்புறம்தான் ஒன்றையும் சிந்தித்து உள்நுழைஞ்சு பார்த்துட்டு இதெல்லாம் லாயக்கப்படாது, செத்தவர்கள் சொன்ன மந்திரம் செத்து போச்சு அப்படிங்கிறது மாதிரி அப்போ தான் அதை விட்டு என் மனம் விலகுச்சு. என்ன, அருட்பெருஞ்சோதியை எந்த நிலையிலையும் விடாது பற்றி கொள்ள வேண்டும், விடாத நிலையில் தைலதாரை போன்று இருக்கணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நானா வேலைக்கு போகிறதா, வேலைக்கு போகாமல் இருக்கிறதா, சாப்பிட்றதா, இல்லை மனைவி மக்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மகாமந்திரம் மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் செல்லக்கூடிய உலக வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக அமையும், சிரமம் இல்லாத இருக்கும். இப்போ பாக்கியலட்சுமி அம்மாவுடைய மகள் வந்திருந்தாங்க, அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்படி இந்த அம்மா சொன்னாங்க. உடனே அந்த அம்மாட்ட டாக்டர் அம்மாட்ட ஃபோனை கொடுத்தாங்க. அங்கே அருட்பெருஞ்சோதி அடியவன் ஆசீர்வாதம் பண்ணினேன். ஃபோனில் ஆசீர்வாதம் பண்ணுறோம். அந்த அம்மாவுக்கு உடலெல்லாம் செலுக்கப்பட்டு மெய்நிலை ஏற்பட்டிருக்கு. அது உண்மைதானே? சத்தியம்தானே? சரி. அதுபோல் அந்த சொல்லுகின்றவர்களும் சொல்லுவார் சொல்லும் இடம், பார்ப்பார் பார்க்கும் இடம், கேட்பார் கேட்கும் இடம், உண்பார் உண்ணும் இடம். யார் எப்படி இருக்காங்களோ, யார் எந்த வாழ்க்கையில் உய்வோடு இருக்காங்களோ அது நன்மையாக அமையும், நல்ல வாழ்க்கை அமையும், நல்லபடியாக இருக்கும். எனவே நாம் எந்த நேரமும் வாய் வழியாக அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லி கொண்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா சில நேரங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம், மற்ற நேரங்கள் மனசுக்குள்ளே ஓட விட்டுறணும். சில பாடல்கள் கேட்கும். அதாவது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய டிவி ஒன்று வச்சுருக்குறாங்க, அதில் என்னமோ ஒரு படம் இப்போ வந்ததுன்னுட்டு ஒரு படம் போட்டாங்க. இந்த என்னமோ ஒரு படம் ஒன்று இப்போ புதுசாக வந்ததுன்னுட்டு அந்த படம் போட்டாங்க. அதில் ஒரு பாட்டு போடுறான், அந்த குத்து பாட்டு. அந்த பாட்டை சும்மா 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 போட்டு அந்த கூடத்தை அதிர வைக்கிறான் என் பையன் பிள்ளைங்களும். இதுக்காக நான் வெளியில் ஓடி போய் உட்காந்துடுறது. ஆனாலும் அந்த ஆன்மாவில் போய் அது லைட்டாக டச்சு பண்ணும் போல இருக்குது. ஏங்க, நான் சும்மா சாதாரண இறை சிந்தையில் இல்லாத போது அந்த பாட்டு என் காதில் விழுவுது. டிவி ஓடலை, ஆனால் அந்த பாட்டு மட்டும் என் காதில் விழுவுது. எனக்கு ரொம்ப கோபம் இதெல்லாம் எனக்கு இவ்வளோ சவுண்டாக வச்சு போடாதீங்க அப்படி சொல்கிறோம். அப்போது அந்த பாட்டு, அந்த மாதிரியான குத்து பாட்டுகள் தம் காதில் விழுகிற அளவுக்கு ஒரு ஆழ்ந்து நம்ம கவனிக்கும் பொழுது, ஏன் இந்த அருட்பெருஞ்சோதியை நம்ம ஆழ்ந்து கவனிக்கக்கூடாது? ஏன் அருட்பெருஞ்சோதியை மனமாற சொல்லிக்கொண்டு அந்த மனம் சொல்ல விட்டுறணும்? மனம் சொன்ன பிறகு ஆன்மா சொல்ல கிளம்பிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் காதில் விழுவும். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இருக்கும் பொழுது வெளியில் யாரோ சொல்கிறது மாதிரி அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் காதில் விழுவும். அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் காதில் விழுவும். சரி, எனக்கு மட்டும்தான் காதில் விழுவுது போல இருக்குது அப்படின்னு அடியவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி, நம்ம எப்பொழுதும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அதனால் நமக்கு இந்த காதில் விழுவுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என் வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சத்தம் கேட்குது. அந்த மலையூரார் சொல்லுவார்ல,
மலையூரார் அது அது வந்து ஒரு தனிப்பட்ட குரல் இந்த மலையூராருக்கு. மலையூரார் பாடல் மலையூரார் வந்து அருட்பெருஞ்சோதி சொன்னார்னா இன்னொரு திருப்பம் சொல்லுவோன்னு காதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்தோன்னா அந்த சொல் அலைகள் வந்து வீட்டில் எல்லோரும் படுத்திருக்கும் பொழுது காதில் விழுவுதுங்கிறாங்க. அப்போ காரணம் என்ன? அந்த அலைகள் உங்களை வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆமாம், இதை வச்சு தான் அந்த எந்த மொழி உலகத்தில் எந்த மொழி பெரிய முதல்ல வந்த மொழின்னு வரும் பொழுது தமிழ் மொழி வந்திருக்குங்கிறான். அப்போ அந்த அலைகள் மேலே இருக்குது, அலைகள் சுற்றி கொண்டு இருக்குது. அப்போ அந்த ஆன்மாவை ஏன் அந்த அலைகளை உண்டு பண்ணக்கூடாது? உண்டு பண்ணலாம், உண்டு பண்ணுங்க, சாகாத நிலையை அடைங்க. நானும் வடலூருக்கு வந்தேன், அங்கே தர்மசாலையில் சாப்பிட்டேன், அங்கே குளித்தேன், நான் ராத்திரியில் படுத்திருந்தேன் சித்தி வளாகத்தில், எனக்கு எதுவுமே தெரியலை, நான் ஊருக்கு போயிட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. ஆனந்தமாக இருக்கணும். சித்தி வளாகத்துக்கு வர்றது தூங்கிறதுக்காக வரக்கூடாது. நீங்கள் எல்லோரும் சித்தி வளாகத்துக்கு வந்து தூங்காதீங்க. வந்து யாரும் தங்குனீங்கன்னா போய் தூங்காதீங்க. தூங்கினால் அது மரணம். அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகாமந்திரத்தை இடைவிடாது சொல்ல வேண்டும். அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்ல வேண்டும். அது சகஜமாக சொல்ல வேண்டும். அப்போ இந்த மகா தீபத்தை சகஜமாக ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும். தீப சாட்சியாய் நிறைந்தருளும் சகஜ வாழ்வே பார் ஐயா. தீப சாட்சியாய் நிறைந்து அருளும் சகஜ வாழ்வே. அப்போ அந்த தீபம் நமக்கு சாட்சியாக இருக்குது. அது ஒரு உபகார கருவி. அந்த ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருக்கார், இந்த தீப முன்னிலையில் இறைவன் இருப்பதனாலே, தெய்வம் இருப்பதனாலே இதை வந்து இடையராது வழிபடு, இதை பக்குவமாக பார்த்துக்க இந்த விளக்கை அப்படிங்கிறார். அப்போ நாமளும் அருட்பெருஞ்சோதி அபயம்னு ஏற்றப்பட்ட விளக்கு. அந்த விளக்கை பரிந்து உணர்ந்து ஞாபகத்தோடு இருக்கணும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணு இருக்கணும். விளக்கு எந்த நேரமும், அதுக்காக தான் விளக்கை ஒரு ரூமில் கொண்டு வைக்கப்படாது. ஏன்னா சாமி ரூமுன்னு சொல்லி சாம்பிராணி போட்டு இழுத்து பூட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் விளக்கை அணைஞ்சிச்சா எரிஞ்சிச்சான்னு தெரியாது. இந்த மாதிரி மெயினான ஹாலில் இருக்கணும் விளக்கு. இந்த ஐயா வீட்டிலலாம் அப்படி தான் வச்சுருக்கு. மெயினான ஹாலில் இருக்கும் பொழுது எந்த நேரமும் அந்த தீபத்தை பார்த்துட்டு போகும்போதும் வரும்போதும் பார்க்க அந்த ஆன்ம பதிவில் போய் பதிஞ்சிடும் அந்த ஒளி. நீங்கள் ஒரு நேரம் உட்காந்து தவத்தில் அருட்பெருஞ்சோதி தரிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருமானே அப்படின்னு சொல்லி மனம் உருகி வேண்டும் பொழுது அந்த உங்கள் நெத்திக்குள்ளே அந்த உள்ள ஒளி வெளிப்படும். அந்த ஜோதியை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்கிற பாட்டுக்கு அதுதான் சாட்சி. அதனால் இந்த தயவு கூர்ந்து இந்த நிலைகளை பின்பற்றுங்க. யாரும் சாவதற்கு முயற்சி பண்ணாதீங்க. சாதாரணமாக எல்லாருக்கும் நெஞ்சு வலி உண்டு. அந்த நெஞ்சு வலி வந்த உடனே ஆஹா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போல இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. அது ஹார்ட் அட்டாக் அல்ல. கொஞ்சம் கொண்டக்கடலை தின்னிங்கன்னா நெஞ்சியை வலிக்கும். கொஞ்சம் உருளைக்கிழங்க வறுத்து தின்னிங்கன்னா நெஞ்சியை வலிக்கும். அதெல்லாம் வாழைக்காயை சிப்ஸு போட்டு கொஞ்சம் தின்னுருந்தீங்கன்னா நெஞ்சியை வலிக்கும். அந்த நேரம் என்ன பண்ணணும்? உடனே கொஞ்சம் பெருங்காயத்தையும் கொஞ்சம் ஓமத்தையும் நல்லா வெடிக்க வறுத்துட்டு தனித்தனியாக வறுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பையும் வறுத்துட்டு அதை மூணையும் அம்மியில் வச்சு நுணுக்கி இந்த இவ்வளவு வாயில் போட்டு கொஞ்சம் வெந்நீரை சுருக்குன்னு குடிங்க. கீழையும் மேலையும் காற்று போகும், யாவுன்னு போகும், கீழையும் காற்று போகும், அந்த வலி நின்று போயிடும். பெருங்காயம் உப்பு. அப்போ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டாம். அப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன ஆகும்? உடனே 4 நர்ஸுகள் 4 ஆட்கள்லாம் சேர்ந்து பிடிச்சி அவனை அமுக்கி படுக்க போட்டு ஆகா ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு மூஞ்சியில் ஒரு கவரை மாட்டி ஆக்சிஜனை மாட்டி கொண்டு வை. அது பேர் என்ன ரூம்? அது ஐசியூ ரூமில் கொண்டு வைடான்னுடுவான். முழிச்சாரா தூக்க ஊசியை போட்டுருவான்.
இன்னும் முழிச்சு பார்க்கல, இன்னும் சுயநினைவு இல்லாமல் இருக்கார், ஹார்ட் அட்டாக்கு மைல்டாக வந்துருந்துருக்கு. ஏன்னா இவன் அடுத்த இடத்துல போய் பார்த்துருவோன்னு பயந்துக்கிட்டு மைல்டாக வந்திருக்கு. கொடுங்க, ஹார்ட் அட்டாக்கு மைல்டாக வந்திருக்கு தான். இந்த வாய்வினால் வந்த தொல்லைகளை, உடம்புல வலி, விழாவில் வலி, முதுகில் வலினாலும் பயப்படாதீங்க. அடிவன் சொன்ன மருந்தை சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த வலி இருக்காது.